அன்பான நண்பா நண்பி, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில அனைத்தும் சந்தோஷமா சிறப்பா சூப்பரா அமைவதற்கு வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் வந்தாலே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்ணங்கள் வரும். ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புத்துணர்ச்சியான வருடம் இப்படின்ற பல ஃபீலிங்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் காமனாக வரக்கூடிய கேள்வி, ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நியூ இயர் ரிசல்யூஷன்ஸ். ஒரு புத்தாண்டு தீர்மானம் என்னென்னலாம் பண்ணலாம்? எக்ஸசைஸ் பண்ணலாமா, உடம்பை குறைக்கலாமா, நிறைய ரீட் பண்ணணும், நிறைய ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கூடிக்கிட்டே போகும். அது எல்லாமே புத்தாண்டோட முதல் நாளில் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தேஞ்சு நம்ம எதை கீப் அப் பண்ணணும்னு நினச்சோமோ அதை பண்ண மாட்டோம். பழையபடி நம்ம பழைய ஸ்டார்ட்டுக்கே வந்துடுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளோட நியூ இயர் ரிசல்யூஷன்ஸை எப்படி செட் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் ரிசல்யூஷனை எப்படி கீப் அப் பண்ணுறது, அதில் அச்சீவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த இயர் வரும்போது நான் ஒரு பெரிய விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன், என்னுடைய நியூ இயர் ரிசல்யூஷனை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுப்பதற்கான பல்வேறு வழிகள். So great tips to keep your new year resolution. Select or keep your new year resolution. சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை கீப் அப் பண்ணுறதா இருக்கட்டும், என்னென்னலாம் பண்ணலாம் அதை பற்றின எபிசோட் தான் இது. உங்களுடைய நியூ இயரோட சேர்ந்து உங்களுக்காக இந்த எபிசோட் தொடர்ந்து வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா நண்பி, எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். ரொம்ப ரொம்ப அருகாமையில் இந்த 2022 அப்படியே புக் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2023 செம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிரேட்டாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் நண்பா நண்பி. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக சிறப்பாக அமைய போகுது. கண்டிப்பாக அமையும். உங்களுடைய புதிய தொடக்கம் ஒரு இமாலய சாதனையை நோக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய போகுது அப்படின்ற சந்தேகமே கிடையாது. உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். இந்த நியூ இயரில் எனக்காக ஒரே ஒரு கிஃப்ட் தருவீங்களா? நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் ரேட்டிங்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப 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 சேடாக இருக்கேன். ஸோ ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? ஸோ இன்னும் நான் ஏதாச்சும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை உங்களுடைய டாபிக் ஏதாவது நான் பேசணுமா, உங்களுடைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்து கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா மறக்காமல் RGMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன கனெக்ட் பண்ணலாம், நேரடியாக என் கூட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ ரொம்ப 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 நீங்கள் உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதை நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம நிறைய மனிதர்களை, நமக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியாத, எனக்கு தெரியாத நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேடல் பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக என்னோட ஓன் டைமிங்கில், என்னோட இன்ட்ரெஸ்ட்டில், என்னோட பேஷனுக்காக ஃப்ரீயாக நோ மணி மைண்டடாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்ன எனக்கு கிடைக்கிது பார்த்தீங்கன்னா, உங்களோட சந்தோஷம், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த ஒரு மாற்றம், அந்த ஒரு புன்னகை, அதுதான் என்னோட பலனே. அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நியூ இயரில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக சந்தோஷமாக கிரேட்டாக அமைகின்றதுல எந்த சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து உழைத்திடுங்கள். தொடர்ந்து ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புத்துணர்ச்சியோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருமே இந்த நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே, என்ன மச்சான் இந்த நியூ இயர் ரிசல்யூஷன் என்ன நினச்சிருக்க, என்ன யோசிச்சு வச்சுருக்க, இது நம்ம பெரியவங்கலேருந்து சின்ன வயசில் எல்லா பேருக்குமே தோணும். அது ஏன்னா அந்த நியூ இயர் ரிசல்யூஷன்றது ஒரு மைண்ட் லெவல்லையே பேசிக்காக ஒரு சைக்காலஜி ரீதியாகவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒர்க்கபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மைண்டில் நம்ம அந்த நியூ இயர் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எஃபெக்ட்னா, ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது எதையுமே நம்ம மைண்ட் ஒரு புத்துணர்ச்சி எடுத்துக்கிடும். ஓகே, ஒரு 0 பாயிண்ட்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறோம். எப்பயுமே ஒரு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஃபாஸ்ட்டாக வருமோ அது மாதிரி நம்ம மைண்டுமே ஃபாஸ்ட்டாக அந்த நியூ இயராக இருக்கட்டும், நியூ டேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு வழியாக அதை அணுகும் பொழுது நம்ம ஈஸியாக அதை அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு பிடிச்சதை அந்த நியூ பிகினிங் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு பேட் ஹேபிட் மட்டும் இருக்குது அதை விடணும்னு நினச்சாலும், இல்லை ஒரு நியூ ஹேபிட்டை நம்ம பழக்கப்படுத்திக்கணும்னு நினச்சாலும், இது எல்லாமே அந்த நியூ இயர் ரிசல்யூஷனில் நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஈஸியாக நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி
பெர்செப்ஷனில் நம்ம நிறையா எக்ஸாம்பிளாக லூசிங் வெயிட் பண்ணுறது, இல்லை நம்ம ஹெல்த்தியாக டயட்டாக இருக்கணும், எக்ஸசைஸ் ரெகுலர் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், காலையில் ஜிம்முக்கு போகணும்னு சொல்லிட்டு காலைல எந்திரிப்போம், ஒரு வாரம் போவோம், அதுக்கப்புறம் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்மோக் குவிட் பண்ணுறவங்களாம், இந்த மாதிரி பேட் வீடியோஸ் பார்க்குறது ஸ்டாப் பண்ணுறதா இருக்கலாம். அது மாதிரி நம்ம நிறையா டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரோட ரெசல்யூஷனும் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ரெசல்யூஷன் என்ன நண்பி? நீங்கள் அதை மனசில் ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களுக்கு உங்களோட அந்த ரெசல்யூஷனை கேட்குறதுக்கு. நீங்கள் என்னென்ன ரெசல்யூஷன்லாம் கேட்க போகிறீங்க, என்னென்ன எடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்களும் என் கூட ஷேர் பண்ணணும்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதியிருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல தான் போகிறேன். ஏன் என்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, 2022 ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நியூ ரெசல்யூஷன் பண்ணதில் எத்தனை பேர் அதை கீப் அப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் 55% அது கன்சிடர் தம்செல்ஃப் சக்ஸஸ்ஃபுல். பரவாயில்ல, ஈஸி தான். 55% நிறைய பேர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கீப் அப் பண்ணுறாங்க. அவங்க எப்படி கீப் அப் பண்ணுறாங்க? நிறைய பேர் நம்ம தோல்வி அடைகிறோம். நம்ம ஆரம்பிக்கிறோம், சூப்பராக ஆரம்பிக்கிறோம், ஆனால் ஆரம்பம் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. நம்ம மறந்துடுறோம். அதுக்கப்புறம் நிறையா பீப்புள் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நிறையா பேர் அதை ஈஸியாக அதை மறந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த 55% பீப்புள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்கல்ல, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த ரகசியம் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஒரு நியூ ரெசல்யூஷனை செலக்ட் பண்ண போகிறீங்க, சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சூஸ் அ ஸ்பெசிஃபிக் கோல்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பேரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசல்யூஷன் என்னென்னு பார்த்தோன்னா, லூஸ் வெயிட், பி மோர் ப்ரொடக்டிவ் ஆர் கெட் இன் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இந்த உடம்பை பற்றினதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜெனரிக்காக ஒரு கோலை செலக்ட் பண்ணுறது. நான் நல்லா படிக்கணும், என்ன படிக்கணும், என்ன படிக்க போகிறீங்க, என்ன ரீட் பண்ண போகிறீங்க, எதில் நீங்கள் எக்ஸல் ஆக போகிறீங்க, எந்த நியூஸ் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்க போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இந்த வருஷம் நான் ஒரு 5 kgs ரெடியூஸ் பண்ண போகிறேன், இல்லை 10 kgs ரெடியூஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் BMIக்குள்ளே இருக்க போகிறேன், நான் இந்த வருஷம் எவ்ரி டே ½ பக்கத்தில் புக்கை ரீட் பண்ணுவேன், எவ்ரி டே நான் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன், ஒரு மோட்டிவேஷனான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டான மோட்டிவேஷனான பாட்காஸ்ட்லாம் நான் கேட்க ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக பி ஸ்பெசிஃபிக் டு யுவர் கோல்ன்றப்ப உங்களுடைய அந்த ரெசல்யூஷன் உங்கள் மைண்டுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக எட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லிமிட் யுவர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 ரெசல்யூஷன் பண்ணுவாங்க. காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல மூவி பார்க்கணும், அது மாதிரி சிரிக்கணும், நல்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வெயிட்டை குறைக்கணும். இந்த மாதிரி அவங்க அடுக்கிக்கிட்டே போவாங்க. நம்ம அந்த நியூ ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் வளர்த்துக்கும் போது நம்ம ஒரு லிமிட்டை நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு 50,000 1000 இதை பண்ணிங்கன்னா எப்படி அதை நம்ம கொண்டு வர முடியும்? ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபோக்கஸ் ஆன் ஒன் கோல் அட் அ டைம் அப்படின்றது தான் ஆக்சுவல் பிரின்சிபலே. ஸோ உங்களுடைய கோல்ஸை ஸ்மால் ஜங்க்ஸாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோல் எடுத்துகிட்டு அதை ஸ்மால் ஜங்க்ஸாக பிரிச்சுட்டு அந்த ஜங்க்ஸுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து நம்ம முன்னேற ஆரம்பிக்கணும். ஸோ நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு டெய்லி போகணுன்றதுல தப்பு கிடையாது. பட் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் 10 மணி வரைக்கும் தூங்குறீங்கன்னா உடனே அதை மாற்ற முடியாது. கொஞ்சமாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓகே, வாரத்தில் ஃபஸ்ட்டு 2 days நான் கண்டிப்பாக சீக்கிரம் எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் அது 3 days 4 days 5 days மாறணும். அந்த மாதிரி ரிலையபிள், அதாவது உங்களுக்கு ஒரு முடிகின்ற கோல்ஸை நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, புட் டைம் இன்டு பிளானிங். ஸோ எடுத்தோன்னே கோல் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம பிளானிங் பண்ணுறது தான் அது முக்கியம். ஏன்னா பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஒரு டீட்டெயில்டு பிளான் பண்ணணும். எப்போயுமே கிரியேட் அ டீட்டெயில் ரிட்டர்ன் பிளான் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளோட கோலை ஸ்டிக் டு த கோல் தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார் சக்ஸஸும் கூட. நம்ம ஒரு சேலஞ்சஸையோ ஒரு கோலையோ செட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு போகிற போக்கில் போவோம், நடக்கிற போக்கில் நடந்துகிட்டு இருப்போம். கண்டிப்பாக மதுரை வந்துடும் சொல்லிட்டு போனோன்னா மதுரை வராது. மதுரைக்கு போனால் இந்த டைரக்ஷனில் போகணும், எப்படி போகணும், எவ்வளோ பேஸில் போகணும், என்னைக்குள்ளே போகணும், இந்த மாதிரி பல கேள்விகளை உங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஆட்டுக்கு போகலாம், அப்படியே போயிட்டு இருப்போம், மதுரை வந்துடும் சொல்லிட்டு துபாய் போக முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வேல நீங்கள் ஸ்டிக் டு த கோலுக்கு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. எப்போயுமே ஒரு பிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை மேராத்தானாக இருக்கலாம், எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட் 1 ஸ்டெப் எடுத்து வைங்க. அந்த 1 ஸ்டெப் எடுத்து நகர்வதும்
ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நகர்வதும் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு அடித்தளம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சா கூட அந்த இடத்துல நீங்க நகர தான் செய்றீங்க. எதுவுமே பண்ணாம ஒரு இடத்துல ஸ்டாண்டர்ட் ஆகி நிக்கிறதுக்கு பதிலா, ஒரு ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, நீங்க வந்து அந்த சக்சஸ் பக்கத்தில உங்களோட கோல ரீச் பண்றதுக்கான ஒரு வழிக்கான ஒரு ரொம்ப பக்கத்தில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஹெல்த்தியா ஈட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து மோர் நியூட்ரிஷன் ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். அதில உங்களோட டயட்ட உடனே நீங்க மாத்திற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃப்ரைடு ஃபுட்ட நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப கொழுப்புள்ள அதிகமான உணவுகள நீங்க தவிர்க்கலாம். இந்த மாரி தான் ஒவ்வொரு ஸ்மால் ஸ்டெப் எடுக்கும்போது ஈஸியா அத நீங்க ஸ்டிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த டைமிங்கில நீங்க ஒவ்வொரு ஸ்மால் ஸ்டெப்ப அச்சீவ் பண்ணும்போது உங்க மைண்டுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு உந்துதல், உங்களுடைய அந்த வேகம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவாய்ட் ரிப்பீட்டிங் ஃபாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். நிறைய வருடங்கள் கடந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம ஏதோ ஒரு ரெசல்யூஷன் வைக்கிறோம். ஏதோ ஒரு கோலை நம்ம செட் பண்ணுறோம். பட் ஆனால் அதில் நம்ம தோக்குறோம். அதில் நம்ம கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா, அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஸோ எப்போயுமே அந்த ஃபெயிலியர்ஸ், அந்த மிஸ்டேக் இருக்குன்னா, அதை நீங்கள் அதுலேருந்து லேர்ன் பண்ணணும். அதை ரிப்பீட்டடாக நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே தான் என்ன முடியும். என்னால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? நம்ம அதே மிஸ்டேக்கே பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபோனை நோண்டும் போது நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது, இல்லை நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது, தூங்கிடுறோம். நம்ம எக்ஸசைஸ் பண்ண போக முடியாது. ஆனால் அதே விஷயத்தை நம்ம திருப்பி ஒவ்வொரு இயரும் பண்ணோம்னா எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாதுல்ல. அதை தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ரிமெம்பர் தட் சேஞ்ச் இஸ் அ ப்ராசஸ். உண்மைதான், சேஞ்ச் இஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் நாட் லைக் அ சிங்கிள் டே திங்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நான் ஒரு புதிய மனிதனாக மாற போகிறேன்னா மூவியில் மாறுவாங்க. மூவியில் ஈஸியாக உடனே ஒரே பாட்டில் பயங்கரமாக சிக்ஸ் பேக் வைப்பாங்க. ஒரு பெரிய பாக்ஸிங்னா என்ன தெரியாது, பாக்ஸராக வந்து ஒன் சாங்கில் ஆக முடியும். ஒரு ரிச் மேனாக ஆக முடியும். இது எல்லாமே படத்தில் சாத்தியம். நம்ம வாழ்க்கையில் அது எல்லாமே கொஞ்சம் ப்ராசஸ், டைம் டேக்கிங் ப்ராசஸ். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கெட் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். எதுக்கு நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பணும், உங்களுடைய அந்த ரெசல்யூஷன்ஸை எதுக்கு எனக்குள்ளே ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்று உங்களை பற்றி நான் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது கூட ரெண்டாவது பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்களோட வெல்விஷர்கிட்டையோ நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அதை கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் மைண்டு உங்களை விரட்ட ஆரம்பிக்கும். நம்ம சொல்லிட்டோமே, நம்ம மனைவிட்ட சொல்லிட்டோமே, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டோமே, நம்ம இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டோமே, இனிமேல் நான் டெய்லி ரீட் பண்ணுவேன், இல்லை இனிமேல் நான் டெய்லி காலைலையும் ஈவினிங்கும் நல்லா பேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு டிவோர்ஸ் நல்லா சாமி சாங்லாம் கேட்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, அதை உங்கள் ஒய்ஃபுக்கிட்டேயோ இல்லை உங்கள் கணவன்கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ உங்கள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ யார்ட்டையும் சொல்லும் போது, அவங்க என்னடா தம்பி இதை பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது நம்மளே மிஸ் பண்ணும்போது அவங்க நம்மளை விட மாட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் இது. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் ரெனியூ யுவர் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. எப்போவுமே ஃபஸ்ட் டே ஆஃப் நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, ஹைலி மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம்னு ஆசைப்படுவீங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ரட்சகன் படத்தில் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு முறுக்கு ஏறி நிற்கும். ஆனால் அப்படியே போகும்போது அந்த முறுக்கு அப்படியே கலண்டு கையை விட்டு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்மளை அறியாமல் நம்ம சோர்வடைய ஆரம்பிப்போம். நம்மளை அறியாமல் நம்மளை அப்படியே விட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தோல்வி அடைய ஆரம்பிப்போம். அது நடக்காமல் இருக்கணும்னு நம்மளை வந்து கீப் அப் அவர் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் இருக்கேன். நம்மளோட பாட்காஸ்ட் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அதை கேட்கும் பொழுது, இல்லை தொடர்ந்து என்னோட அந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சதை, இல்லை உங்களை கீப் அப் ஆல்வேஸ் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களை கண்டிப்பாக விடாமல் இருக்கும். நல்ல செல்ஃப் ஹெல்ப் புக்கை படிக்கலாம். இந்த மாதிரிலாம் உங்கள் மோட்டிவேஷனை விடாமல் பண்ணணும். இதுக்காக என்ன பர்பஸ் அப்படின்றத உங்கள் மைண்டில் நிலைநிறுத்தணும். அதுக்கப்புறம் கீப் ஒர்க்கிங் ஆன் யுவர் கோல்ஸ். எப்போவுமே உங்களுடைய அந்த கோல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி வந்து நீங்கள் வந்து ரெசல்யூஷன் ஜேர்னல் எழுதலாம். இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ரைட்டிங் இஸ் அ பவர்ஃபுல் டூல் டு உங்களை அந்த பாத்தில் நிற்க வைக்கக்கூடியது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், தாட்ஸ், உங்கள் மைண்டே உங்களுக்கு நல்ல ஒரு வெல்விஷராக உங்களுக்கு கைடாக மாறும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களை அறியாமலே வந்து நீங்கள் என்ன ப்ராக்ரஸ் மேக் பண்ணுறீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் அதை மாற்றிக்கலாம், என்ன மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா வரும். அதுக்கப்புறம் லேர்ன் அண்ட் அடாப்ட். இன்கேஸ் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு செட்பேக் வருது அப்படின்னா எப்போவுமே வந்து நடக்க தான் செய்யும். நியூ ரெசல்யூஷனில் முக்கியமாக அது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நிறையா செட்பேக் வருது அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன் பார்ப்போம்னா, ஏன் கிவ் அப் பண்ணுறாங்க அப்படின்னா அது செட்பேக் பண்ணுறது. ஆனால் செட்பேக் பண்ணோன்னா நம்மளை பற்றி நம்ம ரொம்ப
பேட் ஃபீல் பண்ணுவோம். என்னடா நீலாம் அப்படி இருக்க, இதெல்லாம் நடக்க தான் தெரியும், உன்னால தான் முடியவே முடியாது, உன்னால கஷ்டம் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்ம எப்பயுமே அந்த மிஸ்டேக்ஸோ இல்லை செட்பேக் வரும்போதோ அதுலேருந்து லேர்ன் பண்ணணும். ஓகே, இது ஏன் இப்படி தப்பாக போச்சு, அதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். நம்ம அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அந்த ஃபெயிலியர்ஸ் இல்லை மிஸ்டேக்ஸை நம்ம அதை லேர்ன் பண்ணும்போது, அந்த ஜேர்னலிங் பண்ணும்போது அது நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். என்னென்னா நம்ம பண்ணோம், எதெல்லாம் கரெக்டாக போச்சு, எதெல்லாம் கரெக்டாக போகல அப்படின்ற மாதிரி. அந்த கரெக்டாக போகலன்றதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணணும். அந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் பண்ணாமல் இருந்தாலே ஈஸியாக உங்கள் கோலில் ஸ்டிக் டு தட் கோல் அந்த மாதிரி நீங்கள் சூப்பராக அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நியூ இயர் கோலை செலக்டும் பண்ணலாம். ப்ளஸ் செலக்ட் பண்ணி அதை கீப் அப் பண்ணி அடுத்த இயர் எண்டுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அடைய முடியும். எந்த பெரிய கோலாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய தீர்மானம் டிசல்யூஷனாக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச வகையில் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ், நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள், இம்பார்ட்டண்டான லைஃபுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய டாபிக்ஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்காக பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் தாங்க முக்கியம். சப்போர்ட்டை மறக்காமல் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிளில் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய தாட்ஸ், கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாமே RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நியூ இயர் விஷஸ் இல்லை என்னோட நீங்கள் பேசணும், நம்ம 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக, சிறப்பாக, செம்மையாக வருவதற்கு, வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த நியூ இயர் ரொம்ப அருமையாக இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் மாற்றி அமைத்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு தென்றல் தழுவக்கூடிய ஒரு ஃபீலிங்கு, ஒரு மணலை சிரிக்கக்கூடிய, அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கு, இந்த மாதிரி மனசில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடிய நாட்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னா, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறிக்கே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் தோல்விகளையோ இல்லை கஷ்டங்களையோ எது இருந்தாலும் அதை கடந்து அதிலேருந்து லேர்ன் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் நிலைக்க பெற வைத்து உங்களுடைய முயற்சியினால், நீங்கள் ஒரு நம்பிக்கையினால், உங்களுடைய நல்ல ஒரு மனதினால், உங்களுடைய அன்பினால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் அனைவருக்கும், உங்களுடைய ஃபேமிலிக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், நண்பிகளுக்கும் ஹாப்பி நியூ இயர் 2023. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. Take care நண்பா, நன்பி. Once again, Happy New Year நண்பா, நன்பி. Bye bye.